நம்மளுடைய பல தலைமுறையா வாழ்ந்து வந்த தாத்தன் பூட்டன் பாட்டன் காலத்திலிருந்து வாழ்ந்து வந்த இடத்த இது வெண்ணமலை கோயிலுக்கு சொந்தம்னு ஒரு வெண்ணப்பைய வழக்க போட்டு பூர்வகுடி மக்களை விரட்டுறான். கேட்க நாதி இல்லை. சரிரா, கோயில் யாரா கட்டினதுன்னு கேட்டா கோயில் முருகனுக்காக கட்ட. முருகனே கட்டினாரா? வெண்ணமலையில் கூடிய பாலசுப்ரமணிய சாமியே கோயிலை கட்டிட்டாரா? வெண்ணமலை கோயில அந்த வெண்ணமலை கோயிலை கட்டினது யார் தெரியுமாடா? என்னுடைய கரூருடைய பூர்வகுடி மக்கள் கட்டிய கோயில். அப்ப கோயில் நிலை யாருக்கு சொந்தம்? கோயிலை கட்டியவன் தமிழன். கோயிலுக்கு இடத்த கொடுத்தவன் யாரு? அவனும் தமிழன். கோயிலுக்கு இடத்தை நாங்க கொடுத்தா அந்த இடத்துல நாங்க குடியிருந்தா இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். அறநிலையத்துறை என்பது என்ன? அமெரிக்காவோட அறநிலையத்துறையா? சீனாவுடைய அறநிலையத்துறையா? பாகிஸ்தானுடைய அறநிலையத்துறையா? தமிழ்நாடு அறநிலையத்துறை தானே. அந்த அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட இடத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? கரும்பு விதைக்க போறியா? எள்ளு அறுக்க போறியா? நெல்லு போட போறியா? என்ன பண்ண போற? 1000 ஏக்கருங்க பாலசுப்ரமணிய சாமிக்கு இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு? 1000 ஏக்கர்ல வள்ளியும் தெய்வானையும் கூட்டிட்டு சுற்றுலா போறாரா? டேய், உள்ள இருக்கிற முருகன் உனக்கு செலடா, எனக்கு எங்கள் முப்பாட்டன் முருகன்றா. எங்களுக்கு 1000 ஏக்கர் பண்ணையாரா முருகன்? முருகன் மக்களுக்கானவன், மக்களுக்காக போராடிய தலைவனவன். அவன் நிலத்துல போய் மக்கள் குடியேறதுக்கு யாரா வழக்கு போட்டிருக்க பார்த்தா திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் ஒரு பையன். அவன் வேலையே இதுதாங்க. அவன் வேலை என்ன? எங்கேயாவது போறது. 4 பேர் சந்தோஷமா ஒரு குடியிருப்பு இருந்தா பிடிக்காது அவனுக்கு. ஒரு வழக்கை போட்டு அவர் கோயில் நிலத்தெல்லாம் மீட்டு கொண்டு, சரி கோயில் நிலத்தை மீட்டாச்சுங்க, யார்கிட்ட கொடுக்க போற? கோயில் நிலத்தை மீட்டுட்ட, யார்கிட்ட கொடுக்க போற? சாமிட்டியா? சாமி டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சரியா இருக்குப்பா, 17 ஏக்கர் 7 சென்ட் சரியா இருக்கு. வெண்ணமலை தாந்தோன்றி மலையில் 32 ஏக்கர் எங்க அப்பா சிவன் பேர்ல, எங்க அம்மா பார்வதி பேர்ல பட்டா போட்டு எழுதி கொடுத்தது. சிவனும் பார்வதியும் பட்டா போட்டு எழுதி கொடுத்தது, அது சரியா இருக்கு. அப்புறம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அதில் ஒரு 22 ஏக்கர் தென்னந்தோப்பு, அதில் தேங்காய் வெட்டி அங்கே அந்த குரூப் கருப்புசாமி கவுண்டர் கொடுத்துரு. அப்புறம் என்னப்பா? அப்புறம் இங்கே பரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதில் சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை விட்டு முருகன் சொல்ல போறாரா? இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம் உலகத்தில் எங்கேயுமா இருக்குமாங்க? 1948 ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. ஜமீன்தார்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்த நிலம், ஜமீன்தார் வெண்ணை யார்கிட்ட ஆக்கிரமிச்சான்? மக்கள்கிட்ட இருந்து, உழைக்கிற மக்கள்கிட்ட இருந்தா ஜமீன்தார் ஆக்கிரமிச்சான். ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டு 1951 இனாம் சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகு எப்படி நிலம் கோயிலுக்கு சொந்தமாச்சு? இந்த கேள்வி இந்த நிலத்துல எழுப்புற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் நிலமோ, தாந்தோன்றி மலை நிலமோ, வெண்ணமலை நிலமோ கவலையே படாதீங்க. உங்க நிலத்தை எந்த நாயாலும் அபகரிக்க முடியாது. அது நம்ம சொத்து, நம்ம பாட்டன் சொத்து. நாங்க நிப்போம் உங்க கூட. கரூர் முழுக்க கல்குவாரி.